இயற்கணிதம், இருபடிச் சமன்பாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி. அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் குவாட்ரடிக் இக்குவேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ். வினா எண் 4. y is equal to x square plus 3x plus 2. இதன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x square plus 2x plus 1 is equal to 0 எனும் சமன்பாட்டை தீர்க்கவும். வினாவை புரிதல், ஒய்யின் மதிப்பு காணல், புள்ளிகளை வரைபடத்தில் குறித்தல், வளைவரை வரைதல், நேர்கோடு வரைதல், வெட்டும் புள்ளி காணல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? y is equal to x square plus 3x plus 2. இந்த கோவைக்கு ஒரு வரைபடம் வரையணும், அப்படிதானே? ஆமா, எக்ஸுக்கு மதிப்புகளை கொடுத்து ஒய்யின் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலேயோ இதை செய்ய முடியும். நாம இப்ப தனித்தனியாக தான் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸின் மதிப்பா -3 இருந்து +4 வரைக்கும் வரிசையா இன்டிஜர்ல இருக்கிற எல்லா எண்களையும் நாம கொடுக்க போறோம். எக்ஸ் -3 எனும்போது ஒய்யில் இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாத்துக்குமே -3 பிரதியிடணும். So y is equal to -3 whole square plus 3 into -3 plus 2. அதாவது 9 - 9 plus 2 is equal to 2. இதே மாதிரி தான் மற்ற சப்ஸ்டிடியூஷன். So x is equal to -2 எனில் y இன் மதிப்பு 0. x is equal to -1 எனில் y இன் மதிப்பு 0. x is equal to 0 எனில் y இன் மதிப்பு 2. x is equal to 1 எனில் y இன் மதிப்பு 6. x is equal to 2 எனில் y இன் மதிப்பு 12. x 3 எனில் y மதிப்பு 20. x 4 எனில் y மதிப்பு 30. இது அட்டவணையில் எழுதிடலாமா? x மதிப்புகளையும் y மதிப்புகளையும் கிரமமா அதற்கு நேர நாம எழுதிக்கிறோம். x மதிப்பு மேல -3 இருந்து 4 வரைக்கும், y மதிப்புகள் 2, 0, 0, 2, 6, 12, 20 மற்றும் 30. இதை ஆர்டர் பேர்ஸா, அதாவது புள்ளிகளா எழுதிக்கிறோம். -3, -2, -2, -0. இத வரைபடத்துல வரைய போறோம். x அச்சு y அச்சுகளை வரைஞ்சுக்கிறோம். அளவு திட்டத்தை எழுதுறோம். x அச்சுல 1 சென்டிமீட்டர் 1 அலகு, y அச்சுல 1 சென்டிமீட்டர் 3 அலகுகள். புள்ளிகளை இந்த கிராஃப்ல நாம மார்க் பண்றோம். -3, 2, -2, -1, 0, -1, 0, 0, 2, 1, 6, 2, 12, 3, 20 மற்றும் 4, 30 அங்கங்க பிளேஸ் பண்றோம். இந்த புள்ளிகளை எல்லாத்தையும் நாம ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங்ல பென்சிலை வச்சு இணைக்கிறோம். நமக்கு ஒரு அழகான வளைவரை பரவளையம் பேரபோலா கிடைக்குது. சரிங்களா? இப்ப நாம கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றொரு சமன்பாட்டுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். தீர்வுகளின் தன்மை காணல். x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் தீர்வை காணணும். இதை காணணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே நாம வரைஞ்ச வளைவரை இருக்கு இல்லையா, அதுல இருந்து இந்த புதிய சமன்பாடை கழிக்கணும். y is equal to x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இருந்து x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0வை கழிக்கிறோம். y மைனஸ் 0 ஒரு பக்கம், மறுபக்கத்துல x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இந்த மைனஸ் ரெண்டாவது பக்கத்துல இருக்கிறதுக்கு உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1ன்னு வரும். x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 3x மைனஸ் 2x 1x, 2 மைனஸ் 1 1. ஸோ y is equal to x பிளஸ் 1 என்பது புதிதாக கிடைக்கப்பெற்ற நேர்கோட்டின் சமன்பாடு. இதுக்கு ஒரு அட்டவணை வரைகிறோம். எக்ஸின் மதிப்பு -3 இருந்து +4 வரைக்கும் வரிசையா இன்டிஜர்ஸ் எல்லாத்தையும் எழுதுறோம். இதோட 1ஐ கூட்டினால் எனக்கு y மதிப்பு கிடைச்சிரும். ஸோ -3 + 1 -2, -2 + 1 -1. ஸோ ஆர்டர் பேர்ல இதை எழுதணும்னா -3, -2, -2, -1. இந்த புள்ளிகளை நாம வரைபடத்துல குறிக்கிறோம். வரைபடத்துல குறிச்ச பிற்பாடு
ரூலரை வச்சு ரொம்ப நேர்த்தியா அந்த புள்ளிகளை இணைச்சு ஒரு கோடு வரைங்க. இந்த கோடு வளைவரைய, அதாவது பாரபோலா பரவளையத்தை வெட்டுதான் பாருங்க. பரவளையத்தை வெட்டல, ஆனா தொட்டுட்டு போகுது. எந்த புள்ளியில தொட்டுட்டு போகுது? -1,0ல தொட்டுட்டு போகுது. ஒரு புள்ளியில தான் இது தொடுது அப்படின்னா இங்க ஒரு தீர்வு தான் இருக்கு. அப்படியா? ஆமா. So y is equal to x plus 1 என்ற நேர்கோடும் y is equal to x square plus 3x plus 2 என்ற பரவளையமும் ஒரே ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன. y is equal to x square plus 3x plus 2 என்ற பரவளையமும் y is equal to x plus 1 என்ற நேர்கோடும் -1,0 என்ற புள்ளியில் தான் தொடுகிறது. அப்படிதானா? ரைட். அப்ப x இன் மதிப்பு -1, y இன் மதிப்பு 0. புரிஞ்சுக்கிட்டோமா? x இன் மதிப்பு என்ன? -1. ஒரே தீர்வு தான் இருக்கு. எனவே x ஆயத்தொலைவு -1 என்பது x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு ஆகும். இதோட ரூட் இதுதான், -1. ஏன் 2 தீர்வுகள் கிடைக்கல? இருபடி சமன்பாடுனா 2 தீர்வுகள் கிடைக்கணும் இல்லையா? இங்க ஒரு தீர்வு தான் கிடைச்சிருக்குன்னா அந்த தீர்வுகள் மெய் மற்றும் சமமானவைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.